sin pi by 18. Come on. हाँ सर That means sin 18 degree. Sin 18 degree எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா θ = 18 டிகிரின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இது हाँ நமக்கு सर தெரிஞ்ச வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 18 டிகிரிக்குள்ள வேல்யூ தெரியாது. ஒண்ணு 0 டிகிரிக்கு தெரியும், இல்லன்னா 30 டிகிரிக்கு தெரியும், இல்லன்னா 60 டிகிரி, 90 டிகிரி. இது நம்மளுக்கு ஈஸியான வே. அண்ட் 45 हाँ டிகிரி. இது நம்மளுக்கு ஈஸியான வே தவிர மத்தபடி எதுவுமே தெரியாது. இதுதான் டேபிள் வேல்யூ. அப்ப நம்ம இது இந்த 18 டிகிரியோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா இதுக்கு இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு பார்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஈஸியான सर 5 அதான் நேற்று சொல்லி கொடுத்துட்டு அது பை டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ஆயிடும். சரிங்களா? हाँ सर அதே மாதிரி அடுத்த ஒர்க் என்னன்னா நம்ம சைன் பை டீட்டாவோ காஸ் பை டீட்டாவோ ஃபார்முலா கிடையாது. பட் எதுக்கு हाँ ஃபார்முலா सर என்ன ஃபார்முலா தெரியும்? 2 थीटा प्लस 3 थीटा அதனால தான் இது ஈஸியா மாத்தலாம். நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாக்கு மாத்திட்டோம். சரியாம்மா? हाँ सर அப்ப என்ன நடக்குதுங்க? 2 தீட்டா மட்டும் இங்க வச்சுட்டு 90 மைனஸ் 3 தீட்டான்னு மாத்திட்டேன். சரிங்களா? हाँ हाँ सर ரெண்டு பக்கம் என்ன எடுக்கிறேன்? sin தீட்டாவை எடுக்கிறேன். sin both side taking எடுக்கிறேன். சரிங்களா? हाँ सर 2 theta இது equal to sin of 90 minus 3 theta ன்னு வரும். சரிடா கண்ணு? हाँ सर அப்ப sin 2 theta என்ன நடக்குதுடா கண்ணு? sin to 2 sin a into cos ஓகே அது பண்ணிக்கலாம். இது வந்து என்னவும் cos 3 theta ஆகும். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? हाँ सर அப்ப இது நீங்க சொன்ன மாதிரி 2 sin theta into cos theta. Is correct? yes sir இது என்னவும் 4 cos cube theta minus 3 cos theta. Is correct? yes sir இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு காமன் என்ன? இது cos θ இருக்குதுங்க. இங்க ஒரு cos θ கட் ஆயிரும், இங்க ஒரு cos θ கட் ஆயிரும். ஏன்னா காமனா இருக்கனால cos θ கட் ஆயிரும். கரெக்ட்டாமா? हाँ sir அப்ப என்னாச்சு? 2 sin θ ஈக்குவல் டு இங்க ஒரு cos θ போச்சுனா cos ஸ்கொயர் வரும். அப்ப 4 cos ஸ்கொயர் cos θ square theta minus 3 அப்ப என்னாச்சு? 2 sin θ ஈக்குவல் டு 4 into cos ஸ்கொயர் θ எப்படி எழுதலாம்? 1 minus sin ஸ்கொயர் θ ன்னு எழுதலாம். -3 ன்னு ஆயிரும். கரெக்ட்டாமா? हाँ sir 2 sin theta equal to 4 minus 4 sin square theta is -1. Is correct? yes sir Then moving to all in quadratic equation format. அப்ப எல்லாமே இங்க கொண்டு வந்துங்க. இது 4 minus 1 வந்து சாரி 4 minus 3 தானே இது. 4 minus 3 வந்து 1 ன்னு ஆயிரும். கரெக்ட்டாமா? हाँ sir plus 1 ஆகும். -1 ஆகுது plus 1 ன்னு ஆயிரும். கரெக்ட்டாமா? yes sir அப்ப எல்லா சேம் இங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்ன ஆகும்? 4 sin sin square theta. theta minus 2 sin theta plus 2 sin theta -1 equal minus 1 அதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் 4x square x equal to sin theta ன்னு எடுத்துக்கீங்க. நீங்க சொன்ன हाँ மாதிரி 4x square plus plus 2x minus 1 equal to 0. minus 1 हाँ sir அப்ப x equal to என்னவோ -2 plus or minus root of 1 b square minus 4 plus ஏன்னா -1 இருக்குது -1 4 4 into 4 16 அப்ப 16 ஆகும். हाँ sir yes sir divided by 2a 2a என்ன எவ்வளவு 8 ஆகும். கரெக்டாடா? हाँ sir அப்ப என்ன வரும் சொல்லுங்க? -2 2 or minus 2 root 5 4 வந்துனா 4 into அதாவது 2 root 5 வா? ஓகே हाँ 2 root 5 20 னு 2 root 5 divided by 8. கரெக்டாமா? yes sir அப்ப x equal to எவ்வளவு கிடைக்குது? 2 கட் ஆயிரும். 2 கட் ஆச்சுனா -1 plus root 5 divided by 4ங்களா? 4 இது யாரோட வேல்யூ x னா? x என்ன हाँ வேல்யூ? sir x என்ன எடுத்தோம் நம்ம? sin theta. sin theta அப்ப theta ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்? minus 1 plus 5 divided by 4 root 5 theta மட்டும் நம்ம என்ன எடுத்தோம்? sir 5 theta 18 டிகிரி கரெக்ட்டுங்களா? 18 theta हाँ sir 18 டிகிரி அப்ப sin 18 டிகிரியோட வேல்யூ கேட்டா என்ன கிடைக்குது? -1 plus root 5 by 4 கரெக்ட்டுங்களா? हाँ sir இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு அப்புறம் என்ன ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? cos 18 டிகிரி என்ன? tan 18 டிகிரி என்ன? cosecant 18 டிகிரி என்ன? கரெக்டாமா? हाँ sir secant 80 டிகிரி என்ன? அண்ட் அடுத்து இன்னொன்னு யாரு? secant cot 80 டிகிரி. சாம்பிளுக்கு cos 18 டிகிரி எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? cos 18 டிகிரி so cos வந்து
Sir, what a second. Sir, sin. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? நான் எழுதிட்டு இருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Sir, cosecant வந்து ம். சைனோட ரெசிப்ரோக்கலா போட்டு வச்சிடலாம். ரெசிப்ரோக்கலா போட்டு கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி அதை ரேஷனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். சரிங்களா? இது சார் இதோட அப்போனா விடக்கூடாது. காஸ் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை -1 மைனஸ் ரூட் பை டிவைடட் பை -1 மைனஸ் ரூட் பை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சரியாமா? சார் காசு வந்து நீ என்ன பண்ற? சைனோட லிங்க் பண்ற ஐடென்டிட்டி சைன் இங்க இருக்கு அந்த பாரு. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி போடணும். சரியா? ஓகே சார். புரியுதுங்களா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் புரியுது. நீ ஒண்ணும் இல்ல. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். சைன் மட்டும் தெரிஞ்சா போதும். அத்தனை இது நம்ம கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா சைன் கண்டுபிடிச்சா காஸ் கண்டுபிடிச்சலாமா? காஸ் கண்டுபிடிச்சா என்ன சார் தெரியும்? சைன் பை காஸ் tan வந்து tan வந்து. சார். இது மூணு சார். கண்டுபிடிச்சா இது ரெசிப்ரோக்கல் இதனோட வேல்யூ. ஓகே சார். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட். டினாமினேட்டர்ல வந்து நம்மளுக்கு இது இருக்க கூடாது. இரேஷனல் நம்பர் இருக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும்? ரேஷனலைஸ் பண்ணணும். ஓகே சார். அத மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்பினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சார். வேற என்ன டவுட் இருக்குன்னு பண்ணிடலாம்ல?